பெயரை பெரிய எழுத்தில் எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. சொன்னா யாரு கேக்குறா? என்னப்பா டாக்டர் அம்சாரா கொடு. 9 ஓல்கள் 15 days இப்படி நம்ம மாத்திரை இருக்கு. யோ அது ஒமிப்ரோ சொல்லியா? வணக்கம் சார், நான் பார்மசிஸ்ட். ஒரு நிமிஷம். இதுல என்ன புரியுது தெரியலையே. இப்படிதான் சார் எனக்கு இருக்கும், இப்படிதான் எனக்கு இருக்கும். ஒரு வாரத்தை 2 வாரத்தை மிஸ் ஆனா பரவாயில்ல சார், ஒரு லெட்டர் தான் சார் எழுதுறீங்க. அதுவும் போன வாரம் அந்த டியூரேஷன் மட்டும் தான் சார் எழுதுறீங்க, மாத்திரை எழுதவே இல்லை. அதை விடுங்க சார். என்ன சார் இது? என்னது? வெறும் பி மட்டும் தான் சார் எழுதிருக்கீங்க. இந்த சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம்ல, கோடிட்டு இடங்களை நிரப்புக, விடுபட்ட எண்களை கண்டுபிடி, இந்த மாதிரி பண்றீங்க சார். தம்பி இது பேண்டோப்ரசோல் 40 mg. 40 mg, வெரி குட். அது எழுதுறதுக்கு என்ன அரை மணி நேரமா சார் ஆகுது? நீங்க எழுதுறது எனக்கும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, பேஷண்ட்டுக்கும் புரிய மாட்டேங்குது. பிரிஸ்கிரிப்ஷனை படிச்சு மாத்திரை கொடுக்க முடியல சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நாளா நீட்டா எழுதி கொடுங்க சார். இந்தாங்க சார். ஒரு ப்ரொஃபஷனல் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க சார். கொடுங்க சார், இந்த மாதிரி எழுதணும் சார்.